ஸோ நீங்கள் வெல்த் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 4 விஷயம் வந்து நீங்கள் செய்யக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை நீங்கள் செய்யவே கூடாது. பர்சனல் லோன் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 1. ஸோ 2, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இஃப் யூ கோயிங் டு பர்ச்சேஸ் கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பைக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஆல்வேஸ் ட்ரை டு ஹேவ் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு. நீங்கள் ஒரு 5 lakh rupees கார் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் 15 lakhs in your account. ஓகே, ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் அண்ட் லோன், நீங்கள் இஎம்ஐயாக நீங்கள் வந்து அந்த கார் வாங்கணும்னு நினச்சிங்க, இல்லை பைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 3 times அதோட வேல்யூ கேஷாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஓகே, அப்புறம் வந்து கார் நீங்கள் வாங்க போகணுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ 10 lakhs தான் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு கார் வாங்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, ட்ரை டு கோ ஃபார் அட்லீஸ்ட் 2 or 1 year old கார். ஓகே, இட் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் அ நியூ, பட் யூ வில் கெட் இன் டிஸ்கவுண்ட் ரேட். டிஸ்கவுண்டான வேல்யூவில் நீங்கள் வாங்க முடியும். ஸோ ஒரு 10 லட்ச ரூபா காரை வந்து நீங்கள் ஒரு 7 லட்ச ரூபாவோ 6 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியும். நல்ல காராகவே கிடைக்கும். லோ கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வாங்க முடியும். காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இதுதான். ஏன்னா இதெல்லாம் ஹை பர்ச்சேஸ் வேல்யூ உள்ள ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் செகண்ட். ஸோ தேர்ட், நீங்கள் போனீங்கன்னா, டோன்ட் சேஞ்ச் யுவர் கேஜெட்ஸ் எவ்ரி 2 or 3 years. உங்கள் ஃபோனே வச்சுக்கோங்களேன். நீங்கள் ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கீங்க, ஒரு ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கீங்க, 15,000, 25,000 இல்லை 30,000, 40,000 கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா, ட்ரை டு கீப் இட் ஃபார் அட்லீஸ்ட் 5 to 6 years if you are going to buy that product. ஓகே, அந்த மைண்ட் செட்டோட ஒரு கேஜெட்டை போய் வாங்க பாருங்கள். நீங்கள் வந்து எவ்ரி 3 years நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆகுது, அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெல்த் வந்து க்ரியேட்டே பண்ண முடியாது. ஓகே, தேர்ட் பாயிண்ட் அதுதான். ஃபோர்த், ப்ளீஸ் இன்வெஸ்ட். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் மந்த்லி இன்கம் பண்ணுறீங்க, சேவ் பண்ணுறீங்க, ஓகே, குட், வெல் அண்ட் குட். பட் அந்த சேவ் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாருமே எஃப்டியில் போடலாமான்னு கேட்பாங்க. எஃப்டி வந்து உங்களுக்கு போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6.5%, 7% தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் எஃப்டியை பீட் பண்ணுற அளவுக்கு, ஸோ 10%, 12% ரிட்டர்ன் உள்ள ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட், யூ கேன் கிரியேட் வெல்த் இன் த லாங் ரன். Okay, this is what I need to tell my people. Thank you guys.